ஐயா, இன்றைய சூழல்ல நெறைய பேரு தங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரணும், ஏற்றம் வரணும், பணம் நெறைய வரணும்னு சொல்ட்டு, கலர் கலரா கல்ல வாங்கி விரல் ஃபுல்லா போட்டுக்கிறாங்க. அந்த கல்லு போடுறதால அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமா? உண்மையாலும் அவங்களுக்கு ஏற்றம் ஏற்படுமா? இது ஜோதிட ரீதியா நீங்க நெறைய ஆய்வு பண்ணியிருக்கீங்க. இத பத்தி நேயர்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ம். ம். கண்டிப்பா சொல்லலாம். இப்போ நீங்க கேட்டீங்க, கல்லுன்னா என்ன ராசி கல்லா? ஆமாங்க ஐயா. ராசி கல்ல பத்தி கேட்டீங்க. ராசிக்கல். ஓகே. இப்போ ராசி கல்லுன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ ராசி கல்லுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய ராசிக்கு உண்டான கல். ஓகே. அவங்களுக்கு ராசிக்கு உண்டான கல்லுன்னு அது சொல்றோம். ஆமா. சரி. இப்போ அவங்களுடைய ராசி. லக்னம் தான் நான் எப்பவுமே லக்னம் தான் மெயின் சொல்லுவேன். லக்னம் 1 வச்சுக்கங்களேன். ஆமா. இப்போ அவருடைய ராசி 12ஆம் இடத்துல இருக்கு வச்சுக்கங்களேன். சரி. லக்னம் 1 அவருடைய ராசி 12ஆம் இடத்துல இருக்கு. அப்போ ராசி 12ஆம் இடத்துல இருந்தால் விரயஸ்தானம் சொல்லுவாங்க. அது விரயஸ்தான். விரயஸ்தானம் 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல ராசி நிக்குது. அவருடைய சந்திரன் நிக்குது. ம். அப்ப லக்னம் அவருக்கு வந்து இப்ப மேஷ லக்னம் வச்சுக்கோங்க. சரி. அவரு வந்து மீன ராசி. ம். மீன ராசி அன்பர். அந்த அன்பர் மீன ராசி அன்பர் மேஷ லக்னக்குடையவர். சரி. தன்னுடைய லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்துல ராசி இருக்கிறதுனால, 12ஆம் இடம் மீன ராசிக்கு கனக புஷ்பராக கல்லுன்னு சொல்லுவாங்க. ம். மீன ராசிக்கு பொதுவாவே கனக புஷ்பராக கல்லுன்னு சொல்லுவாங்க. குருவினுடைய கல். சரி. இப்ப அந்த கல்ல வாங்கி இந்த கையில போடுறாரு. இந்த விரல்ல தான் இந்த போடணும். விரல் தான் போடணும். குரு விரல். இதுல போடுறாரு வச்சுக்கங்களேன். இப்ப அவருக்கு என்ன நடக்கும்? ஐயா, இப்போ ஒவ்வொரு ராசிக்கு இந்த விரல்ல தான் போடணும் ஆமா, இருக்கா? ஆமா, ஒவ்வொரு ஆமா. விரல்ல புதனுக்கு சுண்டு விரல். ஆ. சூரியனுக்கு மோதிர விரல். இப்படி சனீஸ்வர மாத்தி போட்டாலும் பிரச்சனை வருமா? பிரச்சனை வரும். சனீஸ்வர பகவானுக்கு நடு விரல். குருவுக்கு இந்த விரல். சுக்கிரனுக்கு ஆள்காட்டி. இது கட்டை விரல். குருக்கு ஆள்காட்டி விரல். இப்படி இருக்கு 5. ம். சரிங்களா? செவ்வாய்க்கெல்லாம் விரல் கிடையாது. ஆனா அது மோதிர விரல பயன்படுத்திக்கலாம். ஓகே. செவ்வாய்க்கு. சரி. இப்ப அந்த நான் சொன்ன மாரி 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. சந்திரன். மீன ராசிக்காரர் இருக்காரு. மீன ராசிக்காரர் அந்த ஸ்டோன அவர் போடுறாருன்னா, ம். அவருக்கு விரயம் தான் நடக்கும். கல்லு வீண் விரயங்கள் போட்டு பயனடையலான்னு பார்த்து போடுறவருக்கு விரயம் தான் வரும். ஆமா. இத 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 அவங்க ஆராய்ச்சி பண்ணலையா? இத ரிசர்ச் பண்ணலையா? உங்க ராசி என்ன? ராசி சொல்லுவார் போயிட்டு. நேரா இப்ப ராசி தானே பண்ண இப்ப எல்லாரும். ஆமா. என் ராசிக்கு என்ன பொண்ணு? என் ராசிக்கு என்ன பொண்ணு கேட்டா, ராசி கேட்டா அவங்க சொல்லப் போறாங்க. அப்படித்தானே எல்லா இடத்துலயும் விக்கிறாங்க. ஆமா. இப்ப ராசிக்கு நீங்க எங்க கேட்டாலும் சின்ன குழந்தை கூட சொல்லும். மேஷ ராசிக்கு பவளம். விருச்சிக எல்லா ராசிக்கு அடகு கல்லையும் விக்குது. எல்லா கடையிலும் எல்லா கடையிலும் ஒரு ஒரு சார்ட் மாரி போட்டிருப்பாங்க. போட்டு விக்குது. மேஷ ராசிக்கு பவளம். ஓகேவா? ஆமா. ரிஷப ராசிக்கு வைரம். மிதுன ராசிக்கு மரகத பச்சை. கடக ராசிக்கு முத்து. சிம்ம ராசிக்கு ரூபி. உண்மை. கன்னி ராசிக்கு மரகத பச்சை. துலாம் ராசிக்கு வைரம். விருச்சிக ராசிக்கு பவளம். தனுசு ராசிக்கு கனக புஷ்பராகம். மகரமும் கும்பத்துக்கும் 2 ராசிக்கும் வந்து கருநீலம். ம். மறுபடியும் மீனத்துக்கு கனக புஷ்பராகம். அப்போ ஒரு கோள்களுக்கு ஏத்த மாதிரி இது சின்ன குழந்தை கேட்டா கூட தெரியும். இது ஒரு ஜோசியர்கிட்ட வந்து என் ராசிக்கு என்ன கல்லு போகணும்னு கேட்டு பணத்தை குடுத்து கேட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. சரி. அப்படி சொல்றது ஒண்ணும் பெரிய ஜோசியர் ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? என்ன விஷயம்னா, இவரு ராசி நல்லா இயங்குதா? ம். அத பார்க்கணும். இவரு ராசி இவருக்கு சில சமயம் நான் சொல்லுவேன், இந்த யோகங்கள பத்தி நான் எடுப்பேன் இல்லையா? யோகங்கள பத்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. யோகம்னா பஞ்சாங்கத்துல வரக்கூடியது திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம். இதுல யோகம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? ம். அந்த யோகத்துல சந்திரன் அவயோகியாக வரக்கூடிய ஒரு 3 யோகங்கள் இருக்கு. ம். அந்த யோகத்துல ஒரு அன்பர் பிறந்திருக்காரு வச்சுக்கோங்களேன். சரி. அவரு கடக ராசியில இருக்காரு வச்சுக்கோங்களேன் யதார்த்தமா. ம். கடக ராசியில இருக்கிற அன்பர் அவயோகாதிபதியாகிய சந்திர பகவான் முத்து. சரி. கடக ராசிக்கு முத்து. இவருக்கு அவயோகி சந்திரன். அப்ப அவயோகி சந்திரனு அவருடைய ராசி வந்து கடக ராசி. ம். அப்ப கடக ராசிக்கு முத்து வாங்கி போட்டாருன்னா, அவருக்கு என்ன பலன் நடக்கும்? எதுவும் நடக்காது. அவயோக பலன் நடக்கும். தப்பா இமிடியேட்டா நடக்கும். ஆமா. இமிடியேட்டா நெகட்டிவா நடக்கும். போனதெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். சேர்த்து வச்செல்லாம் போயிடும். இந்த தகவல் அவருக்கு தெரியாதே. தெரிஞ்சுக்கணுமே. கடையில விக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு தெரியாதே. ம். ஒரு ஜாதகர் அவரு தானே அவரோட சேஃப்டி அவரு தானங்க. அவரு தானே வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். ஜாதகர்கள் கல்லு வித்தா போதும் வித்துட்டு போவான். உண்மைதான். அவங்க எதுவும் சொல்ல போறது இல்ல. ஆமா. ஒரு ஆசையாப்பா இந்தா இந்த கல்லு போடுன்னு கொடுக்க போறாங்க. வித்துட்டு போறான். அவங்களுக்கு வியாபாரம். ஆமா. இப்ப இவரு தானே தன்னுடைய சஃபர் ஆக போறாரு. நம்மளுடைய வாழ்வை நம்ம தானே பார்க்கணும். இவரு தான் வந்து தன்னுடைய அதுக்கு தான் சொல்றேன்.
யோகாதிபதி கல்லுன்னு ஒண்ணு இருக்கு. யோகாதிபதி ஒரு கிரகம்னு ஒண்ணு இருக்கும் அவருக்கு ஜாதகத்துல. சரி அது புதனா இருக்கலாம், செவ்வாயா இருக்கலாம், யாரோனா இருக்கலாம். 9 கிரகங்கள்ல. அந்த யோகாதிபதி கிரகம் சார்ந்த ஸ்டோன்ஸ் அவர் வாங்கி போடணும். அப்ப அவர் யோக பலன் கூடும். எப்படி அந்த யோக பலன் கூடும்? 9 நவகிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் வந்துட்டு தான் இருக்கு. சரி. அந்த கதிர்வீச்சை ரிசீவ் பண்ணக்கூடியது இந்த கற்கள் தான். நவக்கற்கள்கள் தான். அதுக்கு உதாரணம் முத்தே சொல்லலாம் உங்களுக்கு. சிப்பிக்குள் முத்துன்னா கடலுக்குள்ள கடல்ன்றது சந்திரன் தான். அந்த கடலுக்குள்ள இருக்கிற சிப்பி சந்திரனுடைய காரகத்துவத்தை வாங்கி வளருது. அதுக்குள்ள முத்தும் அதனுடைய காரகத்துவம் அதுல இருக்கும். அப்போ சந்திரனுடைய முழு காரகத்துவம் அந்த சிப்பிக்குள் முத்துக்குள்ள இருக்கு. அதனால அது போட்டா ஆமா, அது வந்து ரிசீவ் பண்ணி பழக்கமாயிடுச்சு இல்ல அந்த கல்லுக்கு. அப்ப அதை வாங்கி நம்ம கையில போடணும்னாக்கா இந்த இடத்துல இருக்கிற சந்திரனுடைய காந்த அலைகளை இது இழுக்கும். இழுக்கும் போது நரம்பு வழியா நம்மளுடைய மூளை செல்களுக்கு போகும். அப்ப நம்ம செய்யக்கூடிய வேலைகள் யோக பலனாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படிதான் யோக கல்ல போடணும். இதுக்குதான் ஜெம் ஸ்டோனை பயன்படுத்தணும். ராசிக்கு கல்லுன்னு போடுறது. இது தெரியாம போட்டு நிறைய பேர் வந்து அந்த கல்லு கழட்டி போட்டு நான் சொல்லியிருக்கேன். கழட்டி போட்டுன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் வந்து கல்கள்லாம் வந்து ஒரிஜினல் கல் வாங்கி போடணும். ஆமா. அது எப்படி ஐயா தெரிஞ்சுக்கிறது? ஒரிஜினல் கல் எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜிக்கு சில பேர் கொடுக்குறாங்க. சர்டிபிகேட்டோட கொடுப்பாங்க. ஒரு கேரக்டர் 3000 ரூபாய் இருக்கும். ஒவ்வொருத்தரும் 3 கேரக்டர் 4 கேரக்டர் பண்ணும். குறைஞ்சது 15,000 ரூபாய் போட்டா தான் அது பயன் தரும். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கல்ல கூட அந்த கிளைண்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா நம்ம கடையில விற்கிறதுனா 500 1000 ரூபாய்க்கு தான். அதெல்லாம் டூப்ளிகேட். அதெல்லாம் ஆர்டிபிஷியல் தயார் பண்றது. அதெல்லாம் ஒரிஜினல் கல்ஸ் இருக்கு. அதை வந்து கரெக்டா பார்த்து வாங்கணும். எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜி கொஞ்சம் கரெக்டா பார்த்து வாங்குவோம். எங்களுக்கு கரெக்டா கொடுப்பாங்க எங்களுக்கு. அதை நாங்க வந்து கஸ்டமர் கொடுக்குறோம். அவங்க பயன்படுத்துறாங்க. யோகா பலன் கண்டிப்பா அனுபவிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க. வந்து சொல்லிட்டு போறாங்க, இந்த கல்லு போட்டு நல்லா வேலை செய்யுது சார் சொல்றாங்க. கல்லு ராசி கல்லு சொல்லவே மாட்டேன். அவங்களுக்கு யோகத்தை தான் கல்லு சொல்லுவேன். யோகக்கல். யோகாதிபதி யாரோ அந்த யோகாதிபதி கிரகத்தோட கல்லு போட்டா அவருக்கு யோகா பலன் அதிகரிக்கும். உண்மை. ஓகேவா? அதனால அந்த மாதிரி யோகா கல்ல போட்டா ஜெம் ஸ்டோன்ஸ்ல அவங்க சூப்பரா ஆக்டிவேட் ஆகும். இதுதான் அந்த சில பேரு போடவே வேண்டாம்னு கூட இருக்கா சில பேருக்கு. இது போல கல்லு போடவே கூடாது சில பேருக்கு இருக்கு. கல்லே போடல சில பேருக்கு இருக்கு. நான் சஜஷன் பண்ணிருக்கேன். கல்லு போடாத சாமி, நீ கம்முன்னு சாமி. ஆமா, யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போடக்கூடாது. அதே மாதிரி இப்ப செவ்வாய் பாத்துக்கணும். இந்த கருங்காலி மாலைன்னு சொல்றாங்க. கருங்காலி மாலை ஃபேமஸா ஓடுது. கருங்காலி மாலை யார் போடலாம்? செவ்வாய் யோகாதிபதியா இருக்கிறவங்க போடலாம். அதே செவ்வாய் அவ யோகாதிபதியாக இருப்பவர்கள் போட்டார்கள் என்றால் உடனடியாக நெகட்டிவ் பலன் வரும். எங்க ஐயா சொல்றாங்க இதெல்லாம். அதனால அவரு போட்டாரு நல்லா இருக்காரு, தனுஷ் போட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு தனுஷ்க்கு செவ்வாய் வந்து ஆக்டிவேஷன் நல்லா இருந்திருக்கும். அப்ப செவ்வாய் அவர் கருங்காலி போட்டிருக்காரு, அதனால அவருக்கு ஆக்டிவேட் நல்லா இருக்கும். அவரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட் சஜஷன் பண்ணி தான் போட்டிருப்பாரு. அதாவது பெரிய பெரிய விஐபிகள்லாம் அஸ்ட்ராலஜியை கன்சிடர் தான் போறாங்க. என்கிட்ட நிறைய விஐபி அவங்க சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஷையா இருக்கும், வெளிப்படுத்திக் கூடாது. எங்கிட்ட விஐபி சொல்லக்கூடாது, அது வந்து சீக்ரெட் தான். இப்போ பாக்குறவங்க கூட எவ்வளவு பேர் விஐபிஸ் இருக்கலாம், அவங்கள என்ன தொடர்பு நான் அவங்களாம் யாரும் சொல்ல போறது இல்லை. அவங்களுக்கு தேவை என்ன? அவங்களுக்கு தேவையான ரெமடிஸ் நம்ம கொடுக்க போறோம், அவ்வளவுதான். அதுடன் ஃபீஸ் நம்ம வாங்கி போறோம், அதோட வேலை முடிஞ்சு. ஐயா அவங்களும் ஆக்டர்ஸும் நீங்கள் இதெல்லாம் போடுங்கன்னு ரசிகர்கிட்ட சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க, அவங்களே தானே அதை பார்த்து செய்யறாங்க. அதனால அவங்க பேர்லயும் தப்பு இல்லை. ஆமா, எஸ்பிபி ஐயா கூட கையில பச்சைக்கல் போட்டிருப்பாரு. கலைஞர் ஐயா கூட ஒரு கை மோதிரம் போட்டிருப்பாரு, ஒரு கல்லுதான். ஜெயலலிதா அம்மா கூட ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க நீங்க, பச்சை கலர் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து நிறைய நம்ம பிரைம் மினிஸ்டர் அமித்ஷா இவங்கெல்லாம் பார்க்கும்போது பேசும்போதே ஒரு ஸ்டோன்ஸ் தெரியுது, வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, அப்ப அந்த ஸ்டோன்ஸ்லாம் எதுக்கு போடுறாங்க, ஏன் போடுறாங்கன்னா சில விஷயங்கள் ஆக்டிவேட். அஸ்ட்ராலஜி பிரகாரம் ஜாதகம் ஆய்வு பண்ணி அதன் அடிப்படையில உங்களுடைய தேவையான யோகா கல்லை நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பலன் உண்டு. போடணும்னு இருக்கு, சில பேர் போடக்கூடாதுன்னு இருக்கும். இந்த நாலேஜும் நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமா, இப்ப நான் இந்த கர்ம யோகா வகுப்பு கொடுக்குறோம் இல்லையா? ஆமா, அதுல இந்த அஸ்ட்ராலஜி செக்ஷன் வந்துரும், இந்த ஸ்டோன் செக்ஷன் வந்துரும், அந்த வகுப்புல வந்துரும். அது அவங்க எடுத்துக்கலாம். அவங்க யூஸ்ஃபுல்லா நல்ல வகுப்பு ஐயா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால கர்ம நிவர்த்தி யோகம் என்ற வகுப்புல வந்தா இத பத்தி எல்லாம் சஜஷன் அதுல வந்துரும். வாழ்க வளமுடன். ராசி கற்களை பற்றி மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் திருவள்ளூர் வெற்றிபாலன் ஐயா நமக்கு அதை விளக்கி சொன்னார். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன்.